அங்கிள் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓ அங்கிள், ஓ அங்கிள், ஓ அங்கிள், இந்தாங்க சரக்கு. ஏய் சூப்பரு. ஆரம்பிக்கலாமா அருண்? டேய் டேய் வர்றாங்க, என்ன பண்றாங்க பாரு. அப்பா ஷாம், மொடா குடிகாரனா இருப்பான் போல இருக்க. சைடிஸ் அங்கிள், சைடிஸா? அது இல்ல, வேற. அது வந்து வேற என்ன இருக்குங்க மச்சான்? இந்த ஆள் என்ன தேடுறான் தெரியுமா? இப்ப பாரு. அங்கிள், அங்கிள் இந்தாங்க. சொல்லல. ஷாம், நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆன் பண்ண, ஆன் பண்ண. அங்கிள், அங்கிள், அங்கிள். ஐயோ அங்கிள், அங்கிள், நீங்க இந்த அளவுக்கு எங்க கூட கம்பெனி கொடுப்பீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல அங்கிள். ஆமா அங்கிள், யூ ஆர் சோ ஸ்வீட் அங்கிள். ஓ, நீங்க 2 பேரும் கூட தான் ஸ்வீட் அங்கிள். ஆமா அங்கிள், மித்ரா உங்க செல்ல பொண்ணு தானே? ஆமா, என்னோட செல்ல பொண்ணு மிருளாலினி. என்னது? உங்க செல்ல பொண்ணு பேரு மிருளானியா? மிருளானி தான் என் செல்ல பொண்ணு. உங்களுக்கு எப்படி தெரியும்? மிருனாலி உங்க செல்ல பொண்ணா? அப்ப மித்ரா யாரு? மித்ரா உங்க பொண்ணு இல்லையா? மித்ரா யாரோட பொண்ணு? அது மித்ராவும் என் செல்ல பொண்ணு தான். இப்பதான் உங்க செல்ல பொண்ணு பேரு மிருளானின்னு சொன்னீங்க, இப்ப மித்ரான்னு சொல்றீங்க. அது வந்து மித்ராவை செல்லமா மிர்லானின்னு தான் சொல்லுவேன். என்னது? மித்ராவை சுருக்கமா மிர்லானின்னு தான் சொல்லுவீங்களா? ஆமா சின்ன மாப்பிள்ள, நான் அப்படிதான் சொல்லுவேன். என் பையன் பேரு கூட வித்யாதரன். அவனை சுருக்கமா வித்யா வித்யான்னு தான் சொல்லுவேன். என்னது? உங்களுக்கு ஒரு பையன் வேற இருக்கானா? எனக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் மித்ராவோட பெரியவன். ஆமா அங்கிள், உங்க பையன் எங்க இருக்கார்? அவன் மும்பையில தான் இருக்கான். அருண் அருண் ரொம்ப கடுமைக்குது அருண். குடும்பச்சான் மூஞ்சி பார்த்தாவே.
வேற போடலாம். என்ன செக்காவுக்கு எதுக்கு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஒன்னொன்னா வச்சு பார்த்துட்டு இருக்கு? எதுக்கு இப்படி பண்ணுது? ஒன்னும் புரியலையே. அக்கா, வெளியில எங்கேயாவது போறியா? என்னடா? நானும் உன்னை அப்பத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் வச்சு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் வெளியே எங்கேயாவது போறியான்னு கேட்டேன். அப்ப நீ ஒழுங்கா படிக்கிறதுல கவனம் செலுத்தாம நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கவனிச்சிட்டு இருக்கியா? நீ ஒழுங்கா உட்காந்து படி ஃபர்ஸ்ட். பார்வதி, பட்டுமாக்கா வாங்க. பட்டுமாக்கா, அம்மா என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்களா? இல்லையே, அம்மா எதுவும் சொல்லலையே. அப்போ நீங்க இப்போ என்ன கூப்பிட வரலையா? இல்ல பார்வதி, அம்மா உங்க அப்பாவை சீக்கிரமா வர சொல்லிருந்தாங்களாம். அம்மா வெளியில கிளம்ப லேட் ஆகுமா, அதனால ஒன்னும் அவசரம் இல்ல, சுந்தரத்தை மெதுவா வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க. அத சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். சரி பட்டம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சே வரேன். சரி சுந்தரம், நான் வரேன். பார்வதி எதுக்கு வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கா? மித்ரா, அக்கா இன்னும் வரலையா? இன்னும் வரல ஆண்டி. அவங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன இது, வால் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ண சொன்னாங்க, இன்னும் இவங்க வராம இருக்காங்க. வால் பூஜையா? அது என்ன பூஜை? அது எப்படி பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த ஆதிக்கடவுர் பரம்பரையை சேர்ந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த பூஜையை பண்ணுவாங்க. இந்த ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு சொந்தமான வாள், பரிவட்டம் இதெல்லாம் வச்சு இந்த பூஜையை பண்ணணும். ஓ, அத்தை பெரியத்த வராங்க. வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. பார்வதி, வாங்கண்ணே. அம்மா என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்களா? இல்லையே பார்வதி, அம்மா உன்னை கூட்டு வர சொல்லியே. அம்மா என்ன கூட்டிட்டு வர சொல்லலையா? இல்ல பார்வதி, நான் உங்க அப்பாவை பார்க்க தான் வந்தேன். என்னங்க சுந்தரம், நேத்து உங்ககிட்ட பணம் வாங்கினல, அதை கொடுத்துட்டு போக தான் வந்தேன். அப்படி எதுக்கு அவசரம்? நான் தான் அங்கே வருவனே, அப்ப கொடுத்துருக்கலாமே. இல்ல, நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வாங்கிக்க சுந்தரம். சரி, நான் வரேன்.
மித்ரா, என்ன ஆதி? நீ உங்க அப்பா அம்மாக்கு ஒரே பொண்ணு தானே? என்ன ஆதி, இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு சந்தேகம்? என் அப்பா அம்மாக்கு நான் ஒரே பொண்ணுதான், அதுவும் நான் செல்ல பொண்ணு. உங்க அப்பா உன்னை செல்லமா சுருக்கமா மிர்லானின்னு தான் கூப்பிடுவாரா? என்ன ஆதி சொல்ற? மித்ராங்கிற பேரை எப்படி செல்லமா சுருக்கமா மிர்லானின்னு கூப்பிட முடியும்? மித்ராவோட அப்பா மித்ராவை அப்படிதாம்மா கூப்பிடுவாரு. அது மட்டும் இல்ல, மித்ராக்கு ஒரு அண்ணனும் இருக்கான். அக்கா மட்டும்தானே இருக்கா? என்னாச்சு ஆதி உங்களுக்கு? என்ன பத்தி ஏதோ தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அண்ணன் எல்லாம் கிடையாது. என் அப்பா அம்மாக்கு நான் ஒரே பொண்ணு. என்னப்பா பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்கப்பா. நேத்து நைட்டே என்கிட்ட எல்லா விஷயத்தையும் உளறிட்டாரு. என்ன ஆதி, என்ன நடக்குதுங்க? அம்மா, அந்த விஷயத்த நான் சொல்றேன். அருணாச்சலத்தோட செல்ல பொண்ணு பேரு மிர்னாலினி. அவளுக்கு ஒரு அண்ணன் கூட இருக்கு. ஆண்டி, இது எல்லாமே பொய் ஆண்டி. என் கல்யாணத்துல குழப்பம் பண்றதுக்காக ஏதோ ஒரு சதி நடத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க நம்பாதீங்க. மித்ரா, யாரும் பொய்யும் சொல்லல, யாரும் சதியும் பண்ணல. அருணாச்சலம் நேத்து நைட்டே போதையில என்கிட்ட எல்லா விஷயத்தையும் உளறிட்டாரு. அதை நான் என்னோட மொபைல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ, இது எப்ப நடந்தது? போச்சு போச்சு, இவங்களோட சேர்ந்ததே தப்பு. இப்ப இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. கடவுளே. அம்மா, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எல்லா உண்மையும் உங்களுக்கே தெரியும். யார் சதி பண்றாங்க, யார் பொய் சொல்றாங்கன்னு. என்னாச்சு அது? ஷாம், வீடியோவை காண ஷாம். ப்ரோ, அது ப்ரோ, அதுக்குள்ள தூங்க ரெடி ஆயிட்டியா? டேய், ரெண்டு பேரும் குடிச்சிருக்கீங்களா? ஓ சாரி ஆதி, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நாங்க ரெண்டு பேரும் குடிக்க வேண்டியதா போச்சு. போடாங்க. குடிச்சிட்டு வந்தது இல்லாம அது காரணம் வேற சொல்றீங்களா? அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? ப்ரோ, ஆதி முதல்ல ரெண்டு பேர் ரூம் விட்டு வெளியே போங்க. ப்ரோ ப்ரோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ரோ. மித்ரா பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கத்தான் நாங்க ரெண்டு பேரும் குடிக்க வேண்டியதா போச்சு. ஐயோ, அப்படி டவுட்டாலாம் பார்க்காத ஆதி. அருண் சொல்றது உண்மைதான். மித்ரா அவங்க அப்பாவை குடிக்க வச்சு அவர் மூலியமா மித்ராவை பத்தின ஏதாவது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சோம். அதனால குடிச்சோம். ஆமா ப்ரோ, கரெக்ட் ப்ரோ. அருணாச்சலம் மும்பைல பெரிய தொழிலதிபர் எல்லாம் கிடையாது, அதுக்கு சான்ஸே இல்ல. ஆமா ஆதி, எனக்கு அப்படிதான் தோணுது. அந்த ஆளை பெரிய ரேஞ்சுக்கு நினைச்சுக்கிட்டு ஃபாரின் சரக்கு பேரை மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஆள் என்னடானா அதை விட காஸ்ட்லியான சரக்குன்னு சொல்லி
கடைசியில 90 ரூபா லோக்கல் சரக்கு பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ, அந்த லோக்கல் பார்ட்டிக்கு லோக்கல் சரக்கு ஊற்றி கொடுத்துருன போத தலைக்கேறி மித்ரா தன்னோட பொண்ணே இல்லைன்னு உளறிட்டான் ப்ரோ. டேய் நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு சார். நாங்கெல்லாம் போதையில வளர்றோன்னு நீ நினைச்சிடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட ஆதாரத்தை காட்டணும்னு தான் அந்த ஆள் மப்புல மித்ராவை பத்தின உண்மையை உளறிக்கிட்டு இருக்கும்போது அருண் மொபைல்ல அதை வீடியோ எடுத்திருக்கோம். ஆமா ப்ரோ, அது மட்டும் இல்ல அருணாச்சலத்துக்கு ஒரு பையன் கூட இருக்கான். அருண், நீ எடுத்த வீடியோவை ஆதிக்கு ப்ளே பண்ணி காட்டு. ஓகே ஷாம். ஆமா, என்னோட சொல்ல பொண்ணு மிர்லாலினி தான் சொல்ல பொண்ணு. அது மித்ராவை செல்லமா மிர்லானின்னு தான் சொல்லுவேன். பாத்தீங்களா ப்ரோ அந்த மித்ரா எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு. இப்போ நம்ம கையில பெரிய ஆதாரம் மாட்டிருக்கு ப்ரோ. ஆதாரமா? இப்படி ஒரு ஆதாரத்துக்கு தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். ஆண்டிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். டேய் அருண், இந்த வீடியோவை நீ காலையில அம்மா கிட்ட காட்டு. அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதா அம்மா பார்த்துப்பாங்க. ஓகே ப்ரோ, நாளைக்கு காலையில பார்வதி அண்ணி வீட்டுக்குள்ள வருவாங்க. நான் தான் மூத்த மருமகன்னு சொல்லி தண்டூரா போட்டுக்கிட்டு இருக்கால அந்த மித்ரா, அவளை நம்ம அம்மா அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்து தான் ப்ரோ போறாங்க. சரியா சொன்ன அருண். ஆண்டி இந்த வீடியோவை பார்த்தா அதுதான் நடக்க போகுது. அருண், வீடியோ பத்திரம். ஓகே ப்ரோ. ப்ரோ நாளையோட அந்த மித்ராக்கு முடிவு கட்டுறோம் ப்ரோ, முடிவு கட்டுறோம். சரி, நீங்க கிளம்புங்க. அம்மா, நேத்து நைட்டு அருணாச்சலத்தை குடிக்க வச்சு போதையில வளர்ன எல்லா உண்மையும் நான் போன்ல எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிருந்தேம்மா. ஆனா இப்ப அந்த வீடியோவை காணோமா. அது எப்படி அருண் உன் போன்ல எடுத்த வீடியோ காணாம போயிடும்? எனக்கு ஒரு சந்தேகம். நைட்டு மித்ரா அப்பா போதையில இருந்தாரா இல்ல வழக்கம் போல நீதான் போதையில இருந்தியா? ஆண்டி, அருணுக்கு என் மேல என்ன கோபம்னு தெரியல. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு சுத்தமா புரியல. மா, நானும் ஷாமும் நேத்து நைட்டு அருணாச்சலத்துக்கு குடிக்க கொடுத்து உண்மையை உளரும் போது என் மொபைல்ல தான் வீடியோ எடுத்தேன், நம்புங்கம்மா. ஆனா இப்ப அந்த வீடியோவை காணோம்மா. ஷாம், நீ சொல்லு ஷாம் அம்மா கிட்ட. ஆமா ஆண்டி, அருண் சொல்றது உண்மைதான். நைட் 2 பேரும் தான் சேர்ந்து வீடியோ எடுத்தோம். அப்படி போடு.